ஸோ வெல்கம் பேக் டு ஸ்டார் வாட்ச் மச்சான். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கேவலமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் வீடியோ இவ்வளோ நாளாக போகலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க மக்களே. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது பல வேலைகளால் இருந்ததால் வீடியோ போட முடியலை. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ வீக்லி 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்னு ஓகேங்களா. ஸோ இனிமேல் டெய்லியும் இல்லை வீக்லி 3 வீடியோஸ் வந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க எதை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம்னு சொல்லி. என்ன ப்ரோ இந்த வீடியோ தான் நிறைய பேர் போட்டு அரைச்சிட்டாங்களே, நீங்கள் மறுபடியும் என்ன அரைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இந்த கோட் படத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ ஒன்றும் ஸ்பாய்லர்ஸ்லாம் ஒன்றும் இருக்க போதில்லை. அண்ட் இந்த படத்தை பற்றி ஒன்றும் ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல. இந்த படத்தில் இருக்க டெக்னாலஜிஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை அப்புறம் உங்களோட ரிவ்யூ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் உண்மையாகவே தளபதி விஜய்க்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக தான் அமைஞ்சிருக்குங்களா. உண்மையாகவே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக தான் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு தரமான ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. தளபதி விஜய் ஒரு புது கேரக்டர், ஒரு வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிஜமாக எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க என்ன அனில் வாசம் அடிக்குதேன்னு சொல்லி. அனில் வாசமும் அடிக்கல, ஆம வாசமும் அடிக்கல. ஸோ சொன்னேன் ஓகேங்களா, இருக்கிறது நான் யார் ஃபேனும் இல்லை ஓகேங்களா. இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு. என்ன படம் பிளாக் பஸ்டர் எடுத்து அப்போ இந்த படத்தில் ஒரு மிஸ்டேக்குமே நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக், அங்கே தான் ஒரு மிஸ்டேக்கே இருக்கு. அதாவது படத்தில் இந்த படத்துக்கு ஏன் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்டீங்கன்னா, தமிழில் ஃபர்ஸ்ட் டிஏஜிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இந்த படம் தான் எடுத்து வந்திருக்கேன். ப்ரோ விக்ரம் படத்தில் இதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. விக்ரம் படத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த படத்தில் அந்த கிளிப் யூஸ் பண்ணல ஓகேங்களா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு ஒரு பெரிய ஒரு ஆக்டரை வச்சு டிஏஜிங் டெக்னாலஜியை கொண்டு படம் த கோட் தான் தமிழில் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அண்ட் அதனாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த டிஏஜிங் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு. அது இந்த படத்தில் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே சில இடங்கள்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஒரு இடத்துல மட்டும் இது பிசிறு தட்டிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதாகிடுச்சு. ஸோ அந்த இடத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுனால ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேறு யாரும் இல்லை, ஜீவாஸ் மீடியா குரூப்ஸ். ஜீவாஸ் மீடியா குரூப்ஸ்னு சொல்லி ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் வெப்சைட் பில்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதா ஐடியா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஆல்ரெடி இந்த பிஸ்னஸை ஆன்லைன் கொண்டு வரதா ஐடியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வெப்சைட்ஸை பில்ட் பண்ணி தரோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க். அந்த வெப்சைட் லிங்க் போனீங்கன்னா பில் நோன் இருக்கும். ஸோ பில் நோன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம்ஸ் வரும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட கன்சல்டன்ட் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட பேசிக்கலாம். இல்லை அப்புறம் எங்களோட ஐடியா இருக்குது, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஐடியா இருக்குன்னா மேலே கெட் இன் டச்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் பில் பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் சால்வ் பண்ணி உங்கள் டவுட்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா வெப்சைட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி நான் ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல, எதுவும் ஸ்பாயிலர் ஆர்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிஏஜிங் டெக்னாலஜி பற்றி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஏஜிங் டெக்னாலஜி கோட் படத்தில் எப்படிலாம் ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோன் இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்க லேப்டாப் வச்சு நீங்களும் இந்த மாதிரி டிஏஜிங் எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்கிறேன், நிஜமாக பண்ணலாம்னு கேட்டேன். எஸ். ஸோ டிஏஜிங் எஃபெக்ட் பண்ணலாம். அதுவும் நான் போக வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஏஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஸோ பேர்லேயே இருக்குது டிஏஜிங் டெக்னாலஜி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் எல்லாரும் சொன்ன மாதிரிலாம் நான் போட்டு அரைக்கலாம் விரும்பவே இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த டிஏஜிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட்டு கலர் கன்ஃபியூஷன் சொல்லி ஒரு மெத்தடை வச்சு தான் பழைய படத்தில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பழைய ஒரு படத்தில் ஒரு லேடி கேரக்டர் விசாடா மாற ஒரு டிரான்சிஷன் சீனில் இந்த கலர் கன்ஃபியூஷன் சீன் வச்சு பண்ணி போக அதுக்கப்புறமா இந்த மாடர்ன் டிஏஜிங் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மேன் சொல்லி ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மார்வல் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபெமிலியராக ஒரு ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம்னா ஜெமினி மேனில் வில் ஸ்மித்தை டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ இந்த டிஏஜிங் டெக்னாலஜி எப்படிலாம் படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎஸ்ஜி டெக்னாலஜி இந்த படத்தில் எப்படி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3D மாடலிங்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ 3D மாடலிங்ஸ்க்கும் டிஎஸ்ஜி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கோட் படம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் விட்டாங்க. அந்த அப்டேட்ஸில் தளபதி விஜய் வந்து ஒரு கேமராஸ் முன்னாடி உட்காந்துட்டு கேமரா எமோஷன்ஸ்லாம் கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து மோஷன் கேப்சரிங் சொல்லுவாங்க. அதாவது வந்து தளபதி விஜய் இருக்கார்ல அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மோஷன்ஸ்லாம் வந்து மோஷன் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து கேப்சர், அதாவது வந்து 360 டிகிரி கேமராவில் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் கேப்சர் பண்ணாங்களே இதெல்லாம் வந்து சேகரித்து ஒரு 3D மாடலிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, தளபதி விஜயோட 3D மாடலிங் பண்ணுவாங்க. இப்போ தளபதி விஜயோட பழைய ஃபோட்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் அவர் இந்த ஸ்டேஜஸில் அந்த ஃபோட்டோஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த ஹெட்டை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி விஜயோட பழைய ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்கிற இதுவும் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அவரோட சின்னதான், அதாவது இந்த இடத்துல வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா, ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தளபதி விஜயோட அந்த ஸ்பார்க் பாட்டில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர்லையும் இந்த இளைய தளபதிகளுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை இப்போ அந்த 3D மாடலிங்கில் வந்து அந்த மாதிரி சின்ன வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ரஃபாக ஒரு கேரக்டர், இப்போ இளைய தளபதி அந்த கேரக்டர் வந்துச்சுல அந்த ஜீவன் சொல்லி அந்த கேரக்டர் தளபதி இந்த படத்தில் வந்து விஜயோட பையன். ஓகேங்களா, ஸோ காந்தியோட பையன் ஜீவனா நடிச்சிருப்பாருல. ஃபர்ஸ்ட் வந்து ரஃபா கேரக்டர் ஒருத்தவங்க வந்து வேற ஒருத்தவங்க நடிச்சிருப்பாரு. அவரோட ஹெட்டுக்கு பதிலாக இந்த 3D மாடலிங் டிஎஸ்ஜி பண்ணாங்களா இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து இந்த டிஎஸ்ஜி டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஜி டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த படம்னு பார்த்தீங்கன்னா மாற்றான், சூர்யா நடிச்சிருப்பார்ல. ஸோ அந்த மாற்றான் படத்துல வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி, அதாவது வந்து சூர்யா அவரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாக அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிட்டு அவரோட 3D மாடலிங் ஃபேஸ் மாடலிங் எடுத்து அந்த மாற்றான் கேரக்டர் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் இருக்காங்களா, ஸோ வேற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நடிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியில் வந்து எடிட்டிங்கில் வந்து அந்த ஃபேஸ் ஹெட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பிடிஎஸ் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த கோட் படத்துலையும் ஆகட்டும் இந்த மற்ற எந்த படத்துலையுமே ஆகட்டும் டிஎஸ்ஜி வந்து இப்போ இப்படிலாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் முக்கியமாக வந்து இப்போ இந்த கோட் படத்தில் எது இந்த டிஎஸ்ஜி எங்கே ஒர்க் ஆச்சு எங்கே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தளபதி விஜயோட அந்த ஜீவன் கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பக்காவாக இருக்காச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த சீன் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது, அதாவது வந்து இது பார்த்து தெரியும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து செட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து தளபதி விஜயோட பையன், இது வேற இது வேற, இது இளைய தளபதின்னு சொல்லி நல்லா செட் ஆகணும். அந்த அளவுக்கு பக்கா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பார்க் பாட்டில் வந்து இந்த லுக்கை வந்து அதாவது வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பார்க் பாட்டுக்கு இது வந்துச்சோ இல்லையோ இந்த கேரக்டரை போட்டு என்னடா மூஞ்சின்னு சொல்லி நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இது தளபதி விஜய் மாதிரியே இல்லை, அந்த சின்னலாம் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனால் பாட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அடுத்து தான் ட்ரைலர் வந்துச்சு. அந்த கொஞ்ச நாள் கேப்லேயே வந்து மொத்தமாக ரீவொர்க் பண்ணி பக்காவான ஒரு லுக்காக பண்ணாங்க. நிஜமாக சொல்லணும் ஒரு தரமான லுக்காக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஜீவன் கேரக்டர் வந்து அது முக்கியமாக வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்காவாக வந்து செட் ஆச்சு. அண்ட் இன்னொன்று அந்த இளைய தளபதி கேரக்டரோட இன்னொரு இளைய வெர்ஷன் யங்கர் வெர்ஷன் சொல்லி ட்ரைலர்லேயே காமிச்சோம். ஓகேங்களா, ஸோ ட்ரைலர்லேயே வந்து அந்த இன்னொரு விஜய் கேரக்டர் யங்கர் விஜய் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது ட்ரைலர்லேயே வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வச்சாங்க, என்னடா இது ரொம்ப இதாக இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் படத்தில் சரி அது ரீவொர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பக்காவாக தெரிஞ்சிச்சு. அது எப்படி சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் அந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கேரக்டர் வந்து பேசுகிற லிப் மூமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து இதாக இருக்கும். பேசுகிறது வந்து ஒரு ஒரிஜினலாக இருக்காது, நேச்சுரலாக இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாற்றியும் லைட்டிங்ஸ் கூட ஒழுங்காக வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஹியூமனாக இருந்தால் அந்த ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணால் கண்ணும் சேர்ந்து வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வெளிக்காட்டுப்பீங்களா. ஸோ ஒரு அழுதாங்கன்னா அந்த கண்ணு வந்து சின்னஸாகும். ஸோ இல்லாட்டி வந்து இந்த ரொம்ப ஹாப்பியான கண் வந்து ரொம்ப பெருசாகும். இல்லை வந்து இந்த ஹைலைட் மூமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் லைட் ரிஃப்ளெக்ட் ஆனால் அந்த நம்ம ஐ இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்களா. ஆனால் இந்த டிஏஜிங் எஃபெக்ட் தளபதி விஜயோட யங்கர் வெர்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரைலர்ல ஆகட்டும் படத்துல ஆகட்டும் அது எல்லாமே மிஸ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்பவும் வந்து ஒரு இதாக இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ கண்ணு அந்த நான் சொன்னல அந்த கண்ணு மேட்ரு, ஸோ அது வந்து ரொம்பவும் வந்து அந்த கண்ணு அந்த பேசுகிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும் வாக்கிங் இந்த கேரக்டர் பண்ணுற எல்லா அசைவுகளுமே அந்த கண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு
ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் தான் இருந்துச்சு ஓகேங்களா. எப்போ ஒரு ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது இருந்துச்சு. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் கூட இன்னும் அது ஒழுங்காக அது வந்து வரலன்னு சொல்லி அங்கே தான் வந்து இது வந்து படுக்க ஆரம்பிச்சுங்களா. இந்த டிஏஜி டெக்னாலஜி வந்து பிசில தட்டிச்சு ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து பிசில். பட் இன்னும் அந்த ஜீவன் கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க நிஜமா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டீம் வந்து டிஏஜிக்கு எஃபெக்ட் பண்ண டீம் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பக்காவாக வந்து ஃபிட் ஆச்சு. ஆனால் வந்து இந்த இன்னொரு யங்கர் வெர்ஷன் கேரக்டர் காமிக்கும் போது தான் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்கலாம்னு சொல்லி இது பண்ணலாம். பட் வெளியே அவங்களும் சொல்லி தப்பு இல்லைன்னா வந்து நம்ம இதில் வந்து படம் வந்து டக்குனு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். டைமிங் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப டைமிங் கொடுத்தா அது கூட பக்காவாக செஞ்சிடலாம். பட் டைமிங் இல்லாத காரணத்தில் வந்து அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி வந்து பக்காவாக இது வந்து இந்த படத்தில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆச்சு. அண்ட் இப்போ நான் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், டிஏஜிங் டெக்னாலஜி வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோன் அது மாதிரி இது கூட பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் எந்த இது ஒன்றும் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட் வீடியோ கிளிப் இருக்கலாம். அந்த 10 செகண்ட் வீடியோ கிளிப்ஸ்குள்ள எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் சேர்ந்து தான் ஒரு வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரேம்ஸில் நீங்கள் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு 24 ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்ட் வீடியோவில் ஒரு 24 ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24 ஃப்ரேம்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் அந்த 24 ஃப்ரேம்ஸ்லையும் பண்ணீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து கடைசியில் தெரியும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போனாங்களே உங்களுக்கு வந்து வீடியோ டு ஃப்ரேம் கன்வெர்ட்டர்ஸ்ன்னு போடுங்க. ஸோ வெப்சைட்ஸ் வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களோட அந்த வீடியோவுக்கு அப்லோட் பண்ணி கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட வீடியோவோட அதாவது ஃப்ரேம்ஸ் அந்த வீடியோஸ்குள்ளே எத்தனை ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும். அந்த எல்லா ஃப்ரேம்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஆர்டராக நீங்கள் வந்து எடிட் பண்ணி லைனாக வச்சுக்கிட்டு ஒரு ஃபோல்டராக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி நீங்கள் குரோம்குள்ளே போய் ஃபேஸ் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குங்களா. ஸோ ஃபோனுக்கு ப்ளே ஸ்டோர்லையும் கிடைக்குது, அந்த இதில் வந்து லேப்டாப்லையும் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் ஆப்பில் போய் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 ஃப்ரேம்ஸ் இருக்குன்னா அந்த 24 ஃப்ரேம்ஸுமே வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணி உங்களோட ஏஜ் நீங்கள் ஒரு டிஏஜிங்காக ஸோ சின்ன வயசாக காமிக்கலாம். இல்லை அது வந்து ஒரு ரொம்ப ஓல்டர் வெர்ஷனாக காமிக்கலாம். ஓல்டர் வெர்ஷனாக வச்சு அந்த 24 ஃப்ரேம்ஸுமே வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அதையும் சேஞ்ச் பண்ண வெர்ஷன்ஸையும் வந்து கரெக்டாக ஆர்டராக 1 2 3 போட்டு 24 ஃப்ரேம்ஸையும் அது ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா ஃப்ரேம்ஸ்லையும் வந்து நீங்கள் மாற்றிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் எடிட்டிங் ஆப்பை வந்து கொடுப்பா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபில்மோரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபில்மோரா எடுத்துகிட்டு போய் இந்த 24 ஃப்ரேம்ஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பற்றில ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து நான் 1 செகண்டாக டைமிங் போகிறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கும் வந்து 1 செகண்ட் டைமிங் வச்சுக்கிட்டு கரெக்டாக ரன் பண்ணி நான் அவுட்புட் அதாவது வந்து அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட். இப்போ இதுதான் வந்து நீங்கள் இது பண்ணுங்க. பட் படத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா படத்தில் இந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. ஸோ படத்தில் வந்து வேறு மாதிரி 3D மாடலிங்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை இருக்கும் ஓகேங்களா. படத்தில் நம்ம சும்மா பார்த்தது. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒர்க்ஸே இருக்குது. ஸோ அவ்வளோ இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ படத்தில் பண்ண மாதிரி தான். அண்ட் இந்த வீடியோக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோட கருத்தை வந்து உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டாக டெக்னாலஜி வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து நான் போகிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லாட்டி நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கோட் படத்தை எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.